எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்னைக்கு என்னோட சாரீஸ் தான் காட்ட போறேன். ஏன்னா நிறைய பேர் நீங்க வீட்டுக்கு கட்டிக்கிற சாரீஸை ரொம்ப நல்லா இருக்குதுங்கக்கா, எங்க எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதனால நான் வீட்டுக்கு கட்டிக்கிறதுக்கு ஒரு சில சாரீஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு 2-3 மாசமா நான் வீடியோ போடாம இருந்தேன் இல்லைங்களா, அந்த டைம்ல எடுத்து பிளவுஸும் தைச்சு வச்சிருக்கேன். அதை உங்ககிட்ட காட்டலாம் அப்படின்னு. அது காட்டினா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லைங்களா, அதனால அந்த சாரீஸை நான் கட்டியே காட்டுறேன். அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. ஏன்னா நம்ம ஒரு சாரீஸ், சாதா சாரீஸ் எடுத்தா கூட அதை நம்ம ஒரு 4 பேர் பார்த்து இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அது நமக்கு ஒரு குசி ஆயிரும். அது கட்டுறதுக்கும் நமக்கு நல்லா இன்ட்ரெஸ்டா இருக்கும். அதனால அந்த சாரீஸை நான் கட்டியும் காட்டுறேன். அதெல்லாம் எப்படி இருக்கு, நான் எடுத்த சாரீஸ்ல எந்த சாரீஸ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கறது நீங்க சொல்லுங்க. முதல்ல நான் தைக்கிறதுக்கு காட்டினேன் இல்லைங்களா, நேற்றுக்கு சொன்னல ஒரு காந்தா ஒர்க்கு ப்ளவுஸ் தைக்கலான்ட்டு இருக்கேன்னு, அது தைச்சு முடிச்சிட்டேன். அதை காட்டுறேன் உங்களுக்கு. இதுவும் புது சாரீ தான். இந்த எம்ப்ராய்டிங் தைக்க கற்றுக்கிட்டீங்க. இந்த மாதிரி ஒர்க் இருக்கிற சாரீஸ் அது எப்படி இருந்தாலும் எடுத்துருவோம் நாங்கள். அப்படி எடுத்தது தான் இந்த சாரீ. இதுக்கு நான் பாருங்கள், இது மாதிரி தைச்சிருக்கிறேன். இது ஃபுல்லாகவே ரன்னிங் ஸ்டிச் தான். காந்தா ஒர்க்குங்கிறது ரன்னிங் ஸ்டிச் மாதிரியே தான் இருக்கும். அப்படியே ஈஸியாக யார் வேணாலும் தைச்சிடலாம். இது யூடியூப்பில் தான் பார்த்தேன், ஒருத்தர் தைச்சி போட்டிருந்தாங்க. அதை பார்த்துட்டு தான் சரி இது ரொம்ப சிம்பிளாக இருக்குது, இந்த சாரீக்கு இது மேட்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது அப்படியே நான் தைச்சேன். நான் கைக்கு ஏற்கனவே அவங்க ஒரு 3 லைன் கொடுத்துருந்தாங்க, அதில் நான் தைச்சிக்கிட்டேன். இதில் பாருங்கள், இதில் ஃபுல்லாகவே தைச்சாச்சு. இதில் ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு தான். ஆனால் ப்ளவுஸ் நம்ம போட்டோமா இதுக்கும் ரொம்ப மேட்சிங்காக இருக்கும். இதில் ஒன்று தைச்சி காட்டுறேன் பாருங்கள். இதில் இது ரொம்ப ஈஸியான தையல், உங்களுக்கு தெரியும். இது ரன்னிங் ஸ்டிச் மாதிரியே போடுறது தான். இது ரன்னிங் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் நம்ம இப்படி ஊசி நூலை மேலே எடுத்துக்குங்க. க்ளோஸ்அப் காட்டு தம்பி. இது பக்கத்தில் குத்திக்குங்க. இதை நான் எதுவுமே பாயிண்ட்லாம் குறிக்கவே இல்லை, நானாக அப்படியே குத்து மதிப்பாக போட்டுக்கிட்டேன். இப்படி ஒரு ரவுண்டு ஒன்று இப்படி சுற்றிக்கிட்டு அவ்வளவே தாங்க. இப்படி இழுத்தமாக்க பாருங்கள் வந்துருச்சு டிசைனு. இது நம்ம அந்த நூலில் போட்டோமா அது அப்படியே பதிஞ்ச மாதிரி வரும். நான் இந்த சில்க் த்ரெட்டில் போட்டதுனால இது அது பதிஞ்ச மாதிரி வராமல் வந்திருக்கு, அவ்வளோதான். ஆனால் அந்த எம்ப்ராய்டிங் நூல் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயே போடணும். இந்த ஹேண்ட் எம்ப்ராய்டிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த நூலில் போடணும். அப்போ தான் தையல் எல்லாமே அப்படியே பதிஞ்ச மாதிரி அப்படியே வரும். நான் சரி அந்த நூல் என்கிட்ட இல்லை, சரி என்கிட்ட எல்லாமே சில்க் த்ரெட்டு தான் இருக்குதுங்களா, இப்படி ஒரு சுற்றிட்டு இப்படி எடுத்துக்கணும். என்கிட்ட எல்லாமே சில்க் த்ரெட்டாக இருக்கிறதுனால நான் சில்க் த்ரெட்டு யூஸ் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். ஆனால் நீங்கள் ஆங்கர் த்ரெட்டு யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இவங்க எல்லாமே அந்த த்ரெட்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதாங்க. இது ஒரு 2 மட்டும் உங்கள்கிட்ட தைச்சி காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இது விட்டு வச்சுருந்தேன். அதனால் இது ரொம்ப ஈஸி, ஒரே நாளில் போட்டேன் பாருங்கள். நான் ஃபுல்லாக ப்ளவுஸ் ஃபுல்லாகவே போட்டேன். அதனால தான் எங்கள் வீட்டுக்கார் எம்ப்ராய்டிங்கே நீ போடக்கூடாது அப்படின்னு சத்தம் போடுறதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா இதை நம்ம எடுத்து வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, இது மேலே தான் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நம்ம வேறு எதையுமே நம்ம செய்ய மாட்டோம். ஏன்னா எப்படா அதை செஞ்சு முடித்து இது ஃபினிஷிங் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆசை நமக்கு வந்துடும், நம்மளை அறியாமலேயே. அதனால் நம்ம இதை தான் தைச்சிட்டே இருப்போம். அப்புறம் நைட்டு படுக்கும் போது தான் தெரியும் கை வலிக்கிறது, நெஞ்சு வலிக்கிறது எல்லாமே நமக்கு. அதனால் இதுதான் அந்த ப்ளவுஸு. எப்படி நான் தைச்சிருக்கேன் அப்படிங்கிறத பார்த்து சொல்லுங்கள். முன் சைடும் இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்கேன். இதை நான் இப்போ போட்டு காட்டுறேன், நான் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு சொல்லுங்கள். இதனுடைய சாரீ முந்தி ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது ஏதோ ஒரு இன்ஸ்டா பேஜில் தான் எடுத்தேன். நீங்கள் அதுவும் கேட்டிருந்தீங்க, நீங்கள் எங்கே எடுக்கிறீங்கிறத சொன்னீங்கன்னா நாங்களும் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. நான் ஒரு இடத்துல தான் எடுக்கிறதுலாம் இல்லை, இன்ஸ்டா பேஜ்லேயும் எடுப்பேன், அப்புறம் கடைகள்லேயும் எடுப்பேன், எல்லா இடத்துலையுமே எடுப்பேன் நான். ஓகே, இதுதான் அந்த சாரீ. நான் இது இப்போ கட்டிட்டு காட்டுறேன், எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, இந்த சாரீ கட்டிட்டு வந்துட்டேன். இந்த சாரியில் பாருங்கள், கைக்கும் இதுக்கும் நல்லா மேட்சிங்காக இருக்கா. பின்னாடி பேக்கில் பாருங்கள், டிசைன் நல்லா தெரியுதா. ஓகே, இந்த சாரீ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து சொல்லுங்கள். முந்தானி இந்த மாதிரி இருக்குது. அங்கங்கே ஒவ்வொரு சீக்வன்சி ஒர்க் மாதிரி போட்டிருக்காங்க, ஜமிக்கி ஒவ்வொன்றும் வச்சுருக்காங்க. அவ்வளோதான் அந்த சாரீ.
ரொம்ப சிம்பிளான சாரீ தான். 1300 ரூபாய்க்கு எடுத்தேன் இந்த சாரீ. இந்த ஒர்க்குக்காகவே இதுக்கு வந்து காசு, மற்றபடிலாம் இல்லை. 1300 1400 1300 தான் நினைக்கிறேன். சூப்பரா. சரி, ஓகே, அவ்வளோதான். அடுத்த சாரீ காட்டுறேன். அடுத்து இதுவும் சும்மா நார்மலான சாதா சாரீ தான். இது கலர் கான்ட்ராஸ்டாக இருக்குதுங்கிறதுக்காகவே எடுத்தேன். இது வந்து க்ரீன் கலரு, இது வந்து ரெட்டும் க்ரீனும் எப்போவுமே எவர் க்ரீன். எங்கள் பொண்ணு கூட ஒரு ரீல்ஸில் போட்டிருப்பா இந்த சாரியை. ப்ளவுஸு புதுசாக எடுத்து கொடுத்ததுனால போட்டால். இதுக்கு ப்ளவுஸ் வந்து இது மாதிரி தைச்சிருக்கேன். இது வந்து பிரின்ஸ் கட்டு வச்சு தைச்சிக்கிட்டோமாக்கா நானும் போட்டுக்குவேன், அதே மாதிரி எங்கள் பொண்ணுங்களும் கட்டிக்குவாங்க 2 பேருமே. ஏன்னா வெயிட் இப்போ நான் குறைஞ்சிட்டேன் இல்லைங்களா, அதனால இப்போ அவளுங்களுடைய வெயிட் அளவுக்கு வந்ததுனால நாங்கள் 2 பேருமே போட்டுக்கிற அளவுக்கு ரெடி ஆகிட்டோம். அதனால் இந்த டிசைன் பண்ணோம், அவங்க போடணும் அப்படிங்கிறதுக்காக. பின் சைடு வந்து இந்த மாதிரி ஒரு மாதிரி வித்தியாசமாக பண்ணி இதில் வந்து பால்ஸ் வச்சு இருக்கிற மாதிரி போட்டு போட் நெக் வச்சுருக்கிறேன். முன்னாடி வந்து பிரின்ஸ் கட்டு, முன் சைடுக்கு பிரின்ஸ் கட்டு. ஓகேங்களா? ஓகே, அடுத்ததான் இதை கட்டிட்டு வந்து காட்டுறேன். அடுத்த சாரீ இதுதான். இது நல்லா கான்ட்ராஸ்டாக சூப்பராக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஏன்னாக்கா இது வந்து ரேட்டுமே 700 ரூபாய் தான் நினைக்கிறேன். கட்டுறதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது, அப்படியே சாஃப்டான மெட்டீரியலாக இருந்துச்சு. அங்கங்கே கண்ணாடி ஒர்க்கு மாதிரி இருக்கிறதுனால இது கட்டிட்டு நம்ம எங்கேயாவது போனோமாக்கா நல்லா அப்படியே நைட் டைம்லலாம் நல்லா பளிச்சுன்னு அப்படியே மின்னும், அப்படியே ரொம்ப நல்லா இருக்குது. இதனுடைய ப்ளவுஸ் டிசைன் பாருங்க போட்டிருக்கேன், நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். நல்லா, இது எங்கள் பொண்ணுக்காக தைச்சது, அதனால தான் வந்து நான் இந்த மாதிரிலாம் போட மாட்டேன், ஆனால் அவளுக்காக தைச்சது. இது உங்ககிட்ட இப்போ காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் போட்டு காட்டுறேன். சரிங்களா? ஓகே, இந்த காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். எனக்கு மெயினாக இந்த மாதிரி டாட் போட்டது, இந்த மிரர் ஒர்க்கு இது இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த மிரர் ஒர்க் இருந்தாவே நான் மேக்ஸிமம் அந்த சாரீஸை எடுத்துக்குவேன் நான். அதனால தான் வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது எந்த சாரீ எடுத்தாலுமே. சரிங்களா? இப்போ அடுத்த சாரீ நம்ம பார்க்கலாம். அடுத்து இதே க்ரீன் வேண்டாம், வேறு பார்க்கலாம், ப்ளூ பார்க்கலாம். அடுத்து இந்த ப்ளூ, இது வந்து லீஃபாக இருக்கிறதுனால ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம் இந்த சாரீ. இதுக்கு வந்து இதுவும் வந்து வருஷாவுக்கு தான் இந்த ப்ளவுஸ் தைச்சது. இது பாருங்கள், ப்ளவுஸ் வந்து பின் சைடு ஃபுல்லாக நெட்டு கொடுத்து அதில் ஒரு பட்டன்ஸ், இந்த கலர் பட்டன்ஸ் கொடுத்து இந்த மாதிரி தைச்சிருக்கோம். இதில் முன்னாடி பிரின்ஸ் கட்டு, அவ்வளோதான் இதில். சரிங்களா? இவ்வளோதான் இந்த டிசைனு. இது அடுத்தது இது பார்க்கலாம். இப்போ அடுத்த சாரீ கட்டிட்டு வந்தாச்சு. இந்த சாரீ வந்து 700 ரூபாய்க்கு வாங்கினேன். இந்த சாரியோட ரேட்டு 700 ரூபாய் தான். ஆனால் 700 ரூபாய்னாலும் சாரீ நல்லா ஒர்த்தாக நல்லா இருக்குது, நல்லா திக்காக இருக்குது. அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல, நல்லா இருக்குது. டிசைனும் சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுதான் முந்தி. வீட்டுக்கு கட்டிக்கிறதுக்கு பார்க்கவும் நல்லா, எதாவது வெளில போனால் வந்தாலும் கட்டிக்கலாம். இந்த ப்ளவுஸ் டிசைன் பாருங்கள், போட் நெக் வச்சுருக்கேன்னா முன்னாடி பின் சைடு பாருங்க, நல்லா இருக்கா பின் சைடு. இது வந்து வர்ஷா மேடம் தான் வந்து இந்த டிசைன் கொடுத்தாங்க. இது நல்லாயிருக்கும், இந்த மாதிரி தைச்சிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் இது மாதிரி தைச்சிருக்கிறேன். ஓகேவா? இது எப்படி, இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னும் ஒரு 2 சாரீ மட்டும் பார்த்துட்டு விட்டுறலாம். அடுத்தது இது போச்சம்பள்ளி சாரீ. இது எனக்கு எடுத்த சாரீ தான் இது. இந்த சாரீ வந்து இந்த சாரீக்கு அவங்க ப்ளவுஸ் வந்து ஒரு மாதிரி இப்படி டாட் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. இதே மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் எனக்கு அது மாதிரி தைச்சாக்கா நல்லா இருக்காதுன்னு எனக்கு தோணுச்சு எனக்கு. அதனால் நான் வந்து செப்பரேட்டாக நான் ப்ளவுஸ் எடுத்துக்கிட்டேன். இது நானாக கடையில் எடுத்தது. இது வந்து க்ளோஸ் நெக் வச்சு தைச்சேன் எனக்குங்கிறதுனால. அந்த காலத்தில் வந்து ராதா அம்பிகாலாம் போடுவாங்க பாருங்கள், அது மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ப்ளவுஸாக வச்சு தைச்சேன் நான் கழுத்தை. ஆனால் இன்னொன்று அப்போ யோசனை இல்லை எனக்கு என்னென்னா, பேக்கில் வந்து ஏதாவது வந்து ஓப்பன் கொடுத்து தைச்சிருக்கலாம். ஏன்னா இப்போ இருக்கிற வெயிலுக்கு வந்து க்ளோஸ் நெக் வச்சு போட்டோமா ரொம்ப வேக்கடாக இருக்குது. ஏதாவது ஒரு ஓப்பன் வச்சு தைச்சிருந்தனாக்கா கொஞ்சம் காற்று உள்ளே போய் கொஞ்சம் காற்றோட்டமாவது இருந்திருக்கும். அந்த அம்மா கூட சொன்னாங்க, நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா ஒரு ஓப்பன் டிசைன் வச்சுருப்பேன் இல்லைங்க அப்படின்னாங்க. அப்போ எனக்கு யோசனை இல்லை. ஆனால் நீங்கள் யாராவது இந்த மாதிரி க்ளோஸ் நெக் வச்சு தைக்கணும்னு நினச்சிங்கனாக்கா
பேக் சைடில் ஏதாவது ஒரு டிசைன் ஓப்பன் வச்சு தைச்சிக்கங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து இது நான் போட்டுட்டு வரணுமா, போட்டு வரட்டுமா? சரி ஓகே, இது கட்டிட்டு வந்து காட்டுறேன். எனக்கு இந்த சாரீ ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏன்னா எல்லோ கலர் காம்பினேஷனு, கிரே கலரில் எல்லோ கலர் காம்பினேஷனு ரொம்ப பிடிக்கும். போச்சம்பள்ளிங்கிறதுனால உங்களுக்கு பார்க்கும் போதே நல்லா டிசைன் சூப்பராக இருக்கும். நல்லா எடுப்பாக தெரியும் டிசைனு. இதனுடைய ப்ளவுஸ் பாருங்கள் போட்டிருக்கேன் எப்படி இருக்குதுன்னு. நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி தான் ப்ளவுஸ் தைச்சி போட சொல்லுவாங்க. அந்த ஞாபகார்த்தத்துக்காகவே தான் தைக்க சொன்னேன் நான். இந்த மாதிரி நல்லா இருக்குதா? பின்னாடி ஃபுல்லாக க்ளோஸ் ஆன மாதிரி. ஓகே, இந்த சாரீ ரேட் வந்து 700 ரூபாய்க்கு வாங்கினேன். 700 ரூபாய்க்கு ரொம்ப ஒர்த்தாக தாங்க இருக்குது. ஓகே ஓகே, இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த சாரீ வந்து பார்த்துடலாம். இது எல்லாமே ஒரு 700 ரூபா ரேஞ்சுக்கு வாங்கினது தான். எல்லாமே வீட்டுக்கு கட்டிக்கிறதுங்கிறதுனால அந்த ரேட்டுக்கு வாங்கினது தான் நான். இது வந்து நல்லா டார்க் க்ரீனு, அதுக்கு கான்ட்ராஸ்ட்டு ஆரஞ்சு கலர் வாங்கினேன். இது நிறைய பொட்டிக்லேயுமே விற்கிது இப்போ இந்த மாதிரி சாரீஸ் எல்லாமே. நீங்கள் வந்து இன்ஸ்டா பேஜை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே கிடைக்கும், உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. ஓகேவா? சாரீ சூப்பராக கட்டிட்டு வந்தாச்சு. ரொம்ப நீட்டாலாம் கட்டல, ஏன்னா கழட்டி கட்டுறதுனால பின்னெல்லாம் கூட குத்த வருஷமாக நார்மலாக கட்டிட்டு வந்திருக்கேன். நீட்டாக கட்டினா இன்னும் நல்லாவே இருக்கும். இதுதான் இந்த சாரியோடைய அவுட்லுக். எப்படி இருக்கு? ஆரஞ்சு கலர் பார்டருங்கிறதுனால நல்லா பளிச்சுன்னு தெரியும் உங்களுக்கு. முந்தானி நல்லா நடக்கவே நம்ம விடலாம். நம்ம பின்னாடி சைடு காட்டுறேன் நான். பின்னாடி சைடு நல்லா இருக்குங்களா டிசைனு? நீங்கள் இப்போ இந்த பூ தான் வைக்கணும் இல்லை, லைன்ஸ் வந்தாலும் வைக்கலாம், கட்டை வந்தாலும் வைக்கலாம். என்ன டிசைன் நம்ம சாரியில் இருக்குதோ அதை வந்து நம்ம பேக் சைடுக்கு நம்ம வச்சுக்கலாம் நம்ம. ஓகே, இந்த சாரீ வந்து 650 ரூபான்னு நினைக்கிறேன் இந்த சாரீ. ஆனால் கிளாத்து நல்லா இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது. ஓகே சூப்பர், அவ்வளோதான். அடுத்து வந்து பட்டு சாரியில் வந்து கொஞ்சம் டிசைன் செஞ்சு வச்சுருக்கேன். அதெல்லாம் வந்து அடுத்தடுத்து வர வீடியோக்களில் காட்டுறேன். ஏன்னா ஒரே நாளில் என்னால் இதெல்லாமே கட்டி காட்ட முடியல. அதனால் அடுத்தடுத்த வர வீடியோவில் இன்னும் ப்ளவுஸுங்க டிசைன் பண்ணி வச்சுருக்கிற சாரீஸும் சரி, ப்ளவுஸும் சரி நான் காட்டுறேன் நான். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.